இப்போ தலைக்கு சேர்த்துக்கிற என்ன பண்ண போகிறேன் ஆக்சுவலாக. இதுக்கு வந்து என்னென்ன ஆக்சுவலாக நிறைய சாமான் போடலாம். இப்போ இருக்கிறத எடுத்து வச்சுட்டுருக்கேன். இந்த இந்த அலுவேரா இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து ரொம்ப ரொம்ப நல்லது ஆக்சுவலாக. இது வந்து தோல் மட்டும், இது தோல் இல்லை, இந்த முள் மாரி இருக்குது பார்த்தீங்களா, அந்த பார்ட்டை மட்டும் அப்படியே நீங்கள் அது மட்டும் எடுத்துகிட்டு அப்படியே அரைச்சிக்கணும். ஆக்சுவலி இதெல்லாம் பண்ணுறதுக்கு டைம் இல்லை அப்படின்னா கூட இந்த அலுவேரா கிடச்சா இது வந்து பெஸ்ட்டு கண்டிஷனர். இது நீங்கள் இப்போ தடவி பாருங்கள் தெரியும். நான் அப்படியே போட்டு நல்லா கட் பண்ணி மிக்சியில் அரைச்சிட்டு தடவிட்டு பண்ணால் அவ்வளோ நல்ல கண்டிஷனர் இது. ப்ளஸ் உடம்புக்கு நல்லா குளிர்ச்சி, நல்லது இது. ஸோ இது போடுவேன் நான். இந்த தோல், இந்த முள் மட்டும் எடுத்தால் போதும். தோல் இருந்தால் பரவாயில்ல. இந்த முள்ளுமே 2 சைடில் இருக்குது பார்த்தீங்களா, அதை மட்டும் இப்படி எடுத்துருங்க. அப்படியே எடுத்துகிட்டு அப்படியே கட் பண்ணி போட்டுருவேன். இந்த மிக்சியில் வந்து அப்படியே இது அப்படியே கொஞ்சோண்டு எடுத்துன்னு நல்லா அந்த உள்ள இந்த தோலியை எடுத்துகிட்டு அந்த உள்ள அப்படி இப்போ இது மாதிரி வரும் பார்த்தீங்களா, இந்த பேஸ்ட் மாதிரி வரும். இதை மூஞ்சில் தரேண்டா கூட மூஞ்சில் கரும்புள்ளி அதெல்லாம் போயிடும். அதெல்லாம் ரொம்ப இந்த அலுவேராவில் வந்து அவ்வளோ ஒரு மெடிசன் வேல்யூ இருக்குது. ஆக்சுவலி இது ஆற்றுல வச்சா கூட பாம்பு வராது, நல்லது அப்படின்னு சொல்லுவோம். ஆக்சுவலாக ஆற்றுல இது வந்து சும்மா ஒரு கிள்ளி எங்கேயா கிடச்சிதுன்னா கிள்ளிட்டு ஒரு இதில் வச்சுட்டா போகிறோம், அவ்வளோ நல்லா ஃபாஸ்ட்டாக வளர்ந்துடும் அது. நெல்லிக்காய் இந்த மாதிரி அது பெரிய நெல்லிக்காய் இருக்கு பாருங்கள், இதை எடுத்துக்கணும். இது வந்து இது இல்லாமல் நறுக்கி போடணும். இந்த கொட்டை இல்லாமல் நறுக்கி எடுத்துட்டுருக்கேன் நெல்லிக்காயை. அப்படியே அது வந்து ஒரு 1/4 kg ஆக்சுவலாக எவ்வளோ நிறைய எடுத்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. எடுத்துன்ட்டு எல்லாமே காய்ச்சணும்னு அவசியம் இல்லை. நான் என்ன பண்ணுவேன்னா எல்லாத்தையும் அரைச்சின்ட்டு வடை மாரி தட்டி அப்படி நேரில் உணர்த்தி வச்சுருவேன். அந்த பொடி வந்து எப்போ வேணுமோ போட்டுக்கலாம், மொத்தமாக காய்ச்சி வைக்கணும்னு அவசியம் இல்லை. இப்போ என்னென்ன கிடைக்கிறதோ அதுமாரி நான் என்ன பண்ணுவேன், அரைச்சிட்டு நல்லா காய வச்சு வச்சுருவேன். ஸோ அது எப்போ நம்மளுக்கு எப்போ வேணுமோ, ஒரு மாதத்துக்கு ஒரு வாட்டி 2 மாதத்துக்கு ஒரு வாட்டி அந்த எண்ணெயில் போட்டு, அந்த எண்ணெய் வந்து என்னென்னா அது இது டேண்ட்ரஃப் ப்ராப்ளம் இருக்காது. ப்ளஸ் வந்து சீக்கிரம் தலை நரைக்காது. டேண்ட்ரஃப் இருந்ததுன்னா மூஞ்செல்லாம் பிம்பிள்ஸ் வந்து குழந்தைகளுக்கு கஷ்டமாக இருக்கும். அதனால் என்ன தான் ஆன்டி டேண்ட்ரஃப் ஷாம்பு வாங்கினா கூட இந்தமாரி எஃபெக்ட் கண்டிப்பாக வராது. இந்த ஆயில் வந்து சும்மா நைட்டு ஒரு ஸ்பூன் தடவின்ட்டு காத்தால ஆஸ்யூஷுவல் குளிக்கிற மாதிரி குளிக்கலாம். இல்லை எண்ணெய் தேய்ச்சி பழக்கம் இருக்குன்னா எண்ணெய் தேய்ச்சி குளிக்கலாம். நான் எப்போயாவது பசங்க எண்ணெய் தேய்ச்சி குளிப்பாங்க, டைம் இருந்தால் நாங்களும் குளிப்போம். அப்படி இல்லைன்னா சும்மா ஒரு ஸ்பூன் தேங்காய் தடவுற மாதிரி நைட் தடவின்ட்டு காத்தால ஆஸ்யூஷுவல் நம்ம குளித்தாலும் சரி குளிக்காட்டாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த ஆயில் வந்து ரொம்ப நல்லது. இதுமாதிரி பண்ணி வச்சுக்கோங்க. அதில் நெல்லிக்காய், அப்புறம் வந்து வெந்தயத்தை ஊற வச்சுருக்கேன். வெந்தயமும் ஆக்சுவலாக வெந்தயம் வந்து ரொம்ப உடம்பு குளிர்ச்சி, நல்லது. இது கூட ஒரு கண்டிஷனர் தான். சப்போஸ் இதுவுமே கிடைக்கல அப்படின்னா இந்த வெந்தயத்தை கூட நல்லா அரைச்சிட்டு நல்லா பேஸ்ட் மாதிரி தடவிட்டு குளித்தா கூட அவ்வளோ நல்லது உடம்புக்கு. இப்போ இந்த வெந்தயம் ஊற வச்ச வெந்தயத்தையும் போட்டுன்றேன். அப்புறம் பாதாம் ஊற வச்சுருக்கேன், நைட்டே ஊற வச்சுட்டேன். இந்த பாதாமே அப்படியே போட்டுருந்தேன், தண்ணியோடு போட்டுருந்தேன். தண்ணி அரைச்சா பரவாயில்ல. இந்த பாதாம் ஆக்சுவலாக இந்த சிவப்பு பூ வந்து எனக்கு ரொம்ப கிடைக்கல. ஆக்சுவலாக இன்றைக்கி இந்த பூ இருக்குல்ல, இந்த பூவில் வந்து இந்த பச்சை கலரில் இருக்கிற காம்பு எடுத்துடணும். அதாவது சிங்கிள் லீஃபாக இருக்கு பாருங்கள், அந்த இதை எடுத்துக்கணும். அந்த பூவை, இந்த பூ இந்த மாதிரி சிவப்பாக இருக்கும் பாருங்கள், அந்த பூ அது ஒரு அந்த காஞ்ச பூ வந்து ஒரு 5 இருந்தது எடுத்து போட்டிருக்கேன். இதில் சில பேருக்கு வந்து உடம்பு ஒத்துக்காது, குளிர்ச்சி எல்லாமே குளிர்ச்சியாக இருக்கனால மிளகு போட்டிருக்கேன். மிளகு வந்து என்ன ஆகும்னா அந்த கோல்டு வந்து கோல்டு பிடிக்காது உடம்புக்கு. ஸோ மிளகு. அப்புறம் வந்து வேப்பிலை எதுக்குன்னா டேண்ட்ரஃப் கண்டிப்பாக வராது. என்னதுனால வேப்பிலை வந்து நீங்கள் வந்து வெறுமே அரைச்சி கூட தலையில் தடவிக்கலாம். ரொம்ப டேண்ட்ரஃப் இருந்தால் ஃபஸ்ட்டு ஒரு 2-3 days அப்படி பண்ணிவிட்டு அப்புறம் இந்த ஆயில் யூஸ் பண்ணலாம். இது வந்து வேப்பிலை வந்து இப்போ காய வச்சுட்டேன். ஆக்சுவலாக எப்படியோ பறிச்சுன்னு வந்தேன். ஃப்ரெஷ்ஷாக இருந்தாலும் ஃப்ரெஷ்ஷாக போட்டுக்கலாம். ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கல, எப்போ என்னென்ன கிடைக்கிறதோ அதை எடுத்து இதுமாரி காய வச்சுட்டு போடலாம். வேப்பிலை வந்து டேண்ட்ரஃப்க்கு பெஸ்ட்டு மெடிசன் இது. அதையும் போட்டு அரைக்க போகிறேன். அப்புறம் வந்து இது வந்து கருவேப்பிலை ஆற்றுல அது வந்து கடையில் கூட கிடைக்கும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. கருவேப்பிலையும் நல்லா காய வச்சுருக்கேன். இது வந்து மருதாணி கொஞ்சம் காய வச்சுருக்கேன். மருதாணி எல்லாம் ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கும். சப்போஸ் எல்லாம் கிடைக்கல அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலான்னா கொஞ்சோண்டு எண்ணெய் போடுறது வந்து துணியில் கட்டி போடலாம். ஆக்சுவலாக இது வந்து இலை கிடைச்சா நல்லது. நீங்கள் கிடைக்கும் போது வாங்கி இதுமாரி உணர்த்தி வச்சுக்கோங்க. இது எல்லாத்தையும் நல்லா அரைக்க போகிறேன். இப்போ நைஸாக கொஞ்சம் வச்சுட்டு இப்போ ஒரு இலையாக போட்டு எல்லாத்தையும் ஒன்றா போட்டு அரைக்க போகிறேன். ஒரு இலையாக போடணும். எல்லாத்தையும் அரைச்சிட்டேன் அப்படி நைஸாக. ஆக்சுவலாக வந்து இவ்வளவும் எண்ணெய்க்கு வந்து ஒரு நல்ல 5-6 லிட்டர் எண்ணெய் வேணும், தேவைப்படாது. ஆனால் என்ன பண்ணுவேன்னா இப்போ பாருங்கள், அடுப்பில் வந்து சும்மா ஒரு 1/4 லிட்டர் கம்மியாக எண்ணெய் வச்சுருக்கேன். ஸோ அதுக்கு வந்து ஒரே ஒரு ஸ்பூன் இப்போ அதில் போட்டு அரைச்ச விழுது அதில் போட்டுருவேன். போட்டு கொஞ்சம் அதில் போடும்போது அடுப்பை சிம்மில் வச்சுக்கோங்க. இதுமாரி சத்தம் வரும், மேலே தெளிக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் இதுக்கு என்ன அளவுன்னா இந்த சத்தம்லாம் அடங்கிடும். நல்லா அடங்கிறது தான் வந்து உங்களுக்கு வந்து சத்தம் அடங்கிடுச்சுன்னா ஆஃப் பண்ணிடலாம். இது ஒரு 5 to 10 minutes ஆகும். அது கொஞ்சமாக இருக்கிறதுனால ஆஃப் பண்ணதுக்கு இது நல்லா ஆனதுக்கப்புறம் வடிகட்டி வச்சுக்கலாம்.
இது பாட்டு இப்படி இருக்கு ஒழிச்சுட்டு இருக்கட்டும். இப்போ இந்த மிச்சத்தை என்ன பண்ண போகிறேன்னா இந்த மாதிரி பிளேட்டில் போட்டு நல்லா அப்படியே தடவி விட்டுருவேன். தடவி விட்டு நேரில் ஆற்றுல சும்மா உள்ளே வச்சிட்டோம்னா ஒரு 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 நல்ல காஞ்சி பவுட்ரு ஃபார்மு கூடிய வடை மாதிரி வந்துடும். அப்பப்போ தேவைப்படும் போது கொஞ்சம் எண்ணெயை சுட பண்ணிவிட்டு இந்த வடையை உள்ளே போட்டால் போகிறோம். ஆக்சுவலாக இன்னொன்று என்னென்னா, இது வந்து உங்களுக்கு இந்த வாசனையெல்லாம் பிடிக்கல அப்படின்னு தோணித்துனா இது பாருங்கள், இந்த பச்சை கற்பூரம்னு கடையில் கிடைக்கும். அது காதி கிராஃப்ட் அந்த மாதிரி கடையில் கிடைக்கும். நார்மல் இந்த பெருமாளுக்கு வாங்குற சாமி கடையிலாம் கிடைக்காது. இது காதி கிராஃப்டில் கிடைக்கும். பச்சை கற்பூரம்னு சொல்லுவாங்க. இதை வந்து ஒரு ஸ்பூன் போட்டு சுற்றிட்டோம்னா எண்ணெய் வந்து நல்லா கற்பூர வாசனையாக இருக்கும். ஸோ அதனால் வந்து அந்த பசங்க வந்து இந்த மாதிரி இதெல்லாம் போட்டு அந்த பச்சை வாசனை வருது இதெல்லாம் தெரியவே தெரியாது. கற்பூரத்தில் போட்ட மாதிரி இருக்கும். ஸோ என்ன பண்ணுவோம், இந்த வாசனை பிடிக்காதவா ஒரு துளியோடு ரொம்ப வேண்டாம். இப்போ இதுக்கு ஃபுல்லாக நான் இவ்வளோ தான் போட போகிறேன். இதுக்கு ஃபுல்லாக இவ்வளோ போட்டு ஒரு சுற்ற போகிறேன். அதேமாதிரி ஆயிலில் வந்து ஒரே ஒரு துளி போய் துருண்டு பச்சை கற்பத்தை போட போகிறோம். ஸோ என்னென்னா ஆயில் வந்து தேங்காய் வந்து நல்லா கற்பூர வாசனையாக தடவுறதுக்கும் நல்லாயிருக்கும். இது என்னென்னா ஒரே நல்லா வேரை பார்த்து வேரில் நல்லா தடவிட்டு நைட் படுத்துன்ட்டு சாயந்தரம் ஆஸ் யூஷுவல் வேணால் இப்போல்லாம் எண்ணெய் தடவின்னு வெளியில் போகிறதில்ல பசங்க. அதனால் சும்மா அப்படி தடவி நைட் படுத்துன்ட்டு காத்தால ஆஸ் யூஷுவலாக குளிச்சாலும் குளிக்கலாம், குளிக்காட்ட விட்டு சும்மா தலையை வாரிட்டு போகலாம். இதுமாரி பண்ணுறதுனால இந்த மெயினாக டேண்ட்ரஃப் ப்ராப்ளம் இருக்கிறதில்ல, தலைமுடி கொட்டுறதில்ல, அந்த சீக்கிரமாக நரைச்சிடுறதில்ல. இது ரொம்ப நல்ல இது எல்லாருமே தடவிக்கலாம். இது கண்டிப்பாக ஆற்றுல வந்து எல்லோரும் பண்ணி வச்சுக்கோங்க. அதை இதுமாரி தட்டி என்ன பண்ணுங்க வச்சுருங்க ஆற்றுல. வெயிலே வைக்கலாம், ஒன்றும் பண்ணல. ரொம்ப வெயிலாக இருந்தால் வேண்டாம், அது இதாகிடும். வெயிலாக இருந்தால் மேலே ஒரு துணியை போட்டுட்டு மேலாக மாடியில் வைங்க. அப்படி இல்லைன்னா ஆற்றுக்குள்ளேயே வச்சுட்டிங்கன்னா ஒரு 10-15 நாள் நல்லா காஞ்சிடும், பவுட்ரு மாதிரி ஆகிடும். இது என்ன பண்ணணுன்னா இது தேங்காய் எண்ணெய் வந்து வேணுங்கிற அளவுக்கு எடுத்துட்டு ஸ்லைட்டாக சுட பண்ணிவிட்டு இந்த பொடியை போட்டு 2 நாள் யூஸ் பண்ணாதீங்க. அதுக்குள்ளே என்ன ஆகணும், அது எல்லாம் இறங்கிட்டு இந்த எண்ணெயே பச்சை கலரில் ஆகிடும். அதுக்கப்புறம் அந்த எண்ணெயை யூஸ் பண்ணணும். இது வந்து எப்போ என்னென்ன எது கிடைக்கிறதோ அதை அப்பப்போ நீங்கள் பண்ணி வச்சுக்கலாம். எல்லாம் மொத்தமாக சேர்த்து பண்ணணும்னு அவசியம் இல்லை. நெல்லிக்காய் சீசன் நெல்லிக்காய் பண்ணி வச்சுக்கலாம். எப்போ வேப்பிலை கிடைக்கிறதோ வேப்பிலை, எப்போ மருதாணி கிடைக்கிறதோ மருதாணி, அதுமாதிரி பண்ணி வச்சுட்டு அவர் தலைமுடிக்கு நல்லது. குளிர்ச்சினால உங்களுக்கு வந்து இந்த பொடுகு அந்த மாதிரி இல்லை இந்த மூஞ்சில் பிம்பிள்ஸ் வருது அந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் வராது. கிளியராக இருக்கும், தலைமுடி நல்லா வளரும். இது பாருங்கள், இப்போ இன்னும் சத்தம் இருக்குது. சத்தம் நல்லா அடங்கணும். சத்தம் நல்லா அடங்கினதுக்கப்புறம் ஆஃப் பண்ணிவிட்டு வடிகட்டி வச்சுட்டோம்னா இது யூஸ் பண்ணலாம். இப்போ கற்பூரம் போட்டனால நல்லா கமகமான கற்பூர வாசனை வருது. இப்போ சத்தம் நல்லா கம்ப்ளீட்டாக அடங்கிடுது. இது இப்போ ஆஃப் பண்ணிடுறேன். ஆஃப் பண்ணிட்டோடனே என்ன ஆகுனா மேலாக தெளிஞ்சிரும். அது கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் என்ன பண்ணேன், இதுமாரி ஒரு வெள்ளை துணி எடுத்துன்னு வெள்ளை துணியில் விட்டு மெதுவாக விடுங்க, அவசரம் இல்லை. கொஞ்சம் மெதுவாக இறங்கும், நல்லா எல்லாம் இறங்கிடும். இந்த கசடு மட்டும் மேலே இருக்கும். இந்த கசடு கூட நீங்கள் வேஸ்ட் பண்ண வேண்டாம். நல்லா உடம்புல தேய்ச்சி குளிச்சுட்டு அவ்வளோ நல்லது. எண்ணெய் வந்து தடவிக்கலாம், நார்மல் தேங்காய் எண்ணெய் மாதிரி தடவிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. எண்ணெய் தேய்ச்சி குளித்தாலும் ஓகே, இல்லைன்னா நார்மலாக குளிக்கிற மாதிரி குளிக்கலாம். இப்போ இப்போயே பாருங்கள் எண்ணெய் வந்து கலர் தெரியுது அவங்களுக்கு, நல்லா பச்சை கலர் வந்துடுறது. நல்லா இறங்கி நல்லா புழிஞ்சிருங்க அது துணியை. ஸோ எல்லா எண்ணெயும் நல்லா வந்துடும். பாருங்கள் எண்ணெய் பாருங்கள், அப்படியே நல்ல கலராக இருக்குது பாருங்கள். இன்னும் நேராக நல்ல கலர் வந்துடும். இது வந்து சாதாரண தேங்காய் எண்ணெய் தான். அது அப்படியே சாதாரண தடைக்கிற மாதிரி தடவிக்கலாம், அவ்வளோதான்.